சில நேரத்துல நமக்கு விசுவாசம் சுத்தமா இல்லாம போயிரும். ஏன்னா விசுவாசம் வர்றதுக்கான எந்த அறிகுறியும் இல்ல. திராட்சரசம் முடிஞ்சிச்சு, கடைசி சொட்டு திராட்சரசம் வச்சு வடிச்சு ஊத்தியாச்சு. இப்ப திராட்சரசம் என்ன இல்ல, மிச்சம் இல்ல. இங்க போய் எப்படி விசுவாசிக்கிறது? இதெல்லாம் எப்படிங்க விசுவாசிக்கிறது? பிரதர், நான் எல்லாம் ட்ரை பண்ணிட்டேன் பிரதர். என்னுடைய கடைசி பரிந்தமான நிமிஷம் வரைக்கும் நான் என்னால என்ன முடியுமோ எல்லாம் ட்ரை பண்ணிட்டேன். ஜெபிச்சு பார்த்துட்டேன், பைபிள் வாசி பார்த்துட்டேன், எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டேங்க. ஆனா ஒரு பர்சன்டேஜ் கூட இல்ல, முன்னேற்றமே இல்லையே. இப்போ ஒரு பாஸ்டர் வராங்க. இந்த பாஸ்டர் மாவுக்கு பேரு மரியாள். என்னங்க மரியாள்? இவங்க சொல்றாங்க, அவர் சொல்றது படி நீ செய். உனக்கு விசுவாசம் இல்லைன்னு எனக்கு தெரியும்டா. உன்னால எதையும் சிருஷ்டிக்க முடியாத விசுவாசம் இல்லைன்னு எனக்கு தெரியும். அதனால நான் ஒன்னு சொல்றேன், கேளு. அவர் என்ன சொல்றாரோ அதன்படியாக நீ செய்ய. ஒருவேளை உங்களுக்கு விசுவாசம் இல்லாம இருக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு விசுவாசத்துல ஒரு துளி கூட அதுல ஒரு முன்னேற்றம் இல்லாம இருக்கலாம். இது என்ன சொல்லுதோ அதன்படி செஞ்சு பாருங்களேன். இது சொல்றதுபடியாகவே செஞ்சு பாருங்களேன். எத்தனை பேருடைய வாழ்க்கையை கர்த்தர் உங்களை கொண்டு மாற்றுவாருன்னு, எத்தனை பேர் வாழ்க்கையை ஆசீர்வாதமாக மாற்றுவான்னு பாருங்களேன். ஹல்லேலூயா.